எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக அங்க வெற்றியால இங்க தங்களுக்கு ஏற்கனவே கேட்கணும்னு இருந்த 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற இதுல அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜி.கே. வாசன் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறார் பாஜக. அதை பேசி எடுத்து அதுக்குள்ள வேலைகளை பார்த்து அவர் ஒரு ராஜ்யசபா வாங்கணும்னு நினைக்கிறாரு. தப்பு இல்லை, அவர் தான் இந்த அதிமுக பாஜக அணியை கொண்டு வந்தவர். ஜி.கே. வாசன் தான் எடப்பாடியை 3வது இடம் 150 தொகுதியில் போறதுல இருந்து காப்பாற்றி விட்டது வாசன் தான். அதனால அவர் ஒரு ராஜ்யசபா அங்க கேட்கறதுல தவறு இல்லை. பட் அவரு பாஜக விஷயமா கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்னு அவர் பேசலாம். அது தலைமை தான் முடிவு எடுக்கணும். இங்க நயினார் நாகேந்திரன் போன்றவங்கெல்லாம் அண்ணாமலை உழைப்புல எடுத்த 11.4 விழுக்காடுக்குள்ள சீட்டை பாஜக எடப்பாடி கூட வாங்கக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் நயினார், தமிழிசை, வானதி போன்றவங்கலாம் இருக்கிறாங்க. அண்ணாமலை அதுல தெளிவா இருக்கிறாரு. அந்த பீகார் வெற்றிக்கு பிறகு கோவை வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலையை சந்திக்கிறாரு. அண்ணாமலைக்கு ஆட்டம் இங்க இருக்குது. அண்ணாமலை எண்ணப்படி என்டிஏ ஒரு அணி உருவாக்குறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதுல எடப்பாடியும் 20 விழுக்காடு வாக்கு உள்ளவருங்கிறனால அவரும் உள்ள இருக்கணும். அவரை சிஎம்ஆ சொன்னா பீகார்ல எப்படி முஸ்லீமும் யாதவும் தவிர வேற யாரும் அந்த ஆர்ஜேடிக்கு ஓட்டு போடலையோ, இங்க வன்னியரும் வெள்ளாள கவுண்டரும் தவிர வேற யாரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சரியா ஓட்டு போட மாட்டாங்க.